என்று செய்கிறோம் இயலாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக கேப்டன் அவர்களின் கோயிலில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரை சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் செய்துள்ளோம். எங்கள் குமரி கிழக்கு மாவட்டம் இந்த ஆகஸ்ட் 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் நாங்களே விருப்பப்பட்டு அனைத்து தொண்டர்களும் சேர்ந்து இந்த கோயிலில் அன்னதானத்தை செய்துள்ளோம். கேப்டன் மறைவிலிருந்து ஒவ்வொரு மாவட்டமும் இந்த அன்னதானத்தை செய்துள்ளார்கள். தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். இந்த கோயில் காலமாக பல்லாயிரம் காலம் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாத அளவிற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்றதை செய்வோம். இல்லாதவருக்கு எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். எங்களை மன்றத்தில் இருந்த எங்களை அரசியல்வாதியாக்கி அழகு பார்த்து 4 பேர் மத்தியில் எங்களை மதிக்கும் அளவிற்கு வளர்த்து விட்டார். அந்த கோயில் இன்று அனைத்து ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்கும் கோயிலாக கேப்டன் அவர்கள் இருக்கும் காலம் தொட்டு கேப்டன் வீட்டு அடுப்பு அணைந்ததில்லை. அதை போல இன்று தென்னகத்தின் ஜான்சி ராணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னியார் அவர்கள் இந்த கேப்டன் அவர்களின் கோயிலை அன்னதானம் நடக்கின்ற கோயிலாக மாற்றி அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். கேப்டனின் தாரக மந்திரமான இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று கூறி மறைந்தார். ஆனால் இன்று அவர் மறைந்த பின்னும் அவர் நினைவிடம் அனைத்து ஏழை மக்களுக்கும் அன்னதான கோயிலாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதானத்தை விளங்கியதற்கு நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். எங்கள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக எங்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அந்நியர் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர்கள் இறந்தார்கள். தலைவர்கள் இறந்தும் அவர்கள் மெரினா பீச்சில் அரசாங்க இடத்தில் மறைவிடம் அவர்களுக்கு நினைவிடம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் நினைவாக இன்று எங்களின் பொது இடமான கோயம்பேட்டில் வைத்து அனைவரும் அனைத்து மக்களாலும் அனைத்து மதங்களாலும் அனைத்து ஜாதி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று கடவுளாக வந்து அனைவரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரும் கடவுளாக கொண்டு இங்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நாளை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இது கடவுளாக கேப்டன் அவர்களை கடவுளாக நாங்கள் கொண்டு வந்து சிலை அமைத்து கோயில் அமைப்போம் என்றும் கூறிக்கொள்கிறோம். கேப்டன் அவர்கள் வெளியில் வந்து கோவம்னு சொன்னால் கூட அதை பல முறை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்ன மாவட்ட செயலராக அறிவித்தாங்க. அப்போ மாவட்ட செயலராக அறிவிக்கும்போது அவர் எத்தனையோ கோடிகளை பார்த்தவர், எத்தனையோ பெரிய இடத்த ஜனாதிபதி பிரதமர் அப்துல் கலாம் உட்பட அனைத்தரிடையும் பழக்கத்தில் இருந்தவர். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் ஒரு பொன்னாடை கூட வாங்காமல் வந்துட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு அன்னைக்கு தான் முதல்ல என்னை மாவட்ட செயலராக அறிவிச்சிருக்காங்க. என்னை கூப்பிட்டு இந்த பொக்கேவை எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த பொக்கேவை கொடுத்தா அந்த ஒரு மாவட்ட செயலர் கௌரவம்னு நினச்சி பக்கத்தில் அந்த பொக்கேவை எடுத்து கொடுத்து என்னை கொடுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தொண்டன், அவர் அதை சொல்லணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சி அத்தனை தொண்டனுக்கும் கோவம் வரும், 1000 கோவம் வரும், திட்டுவார், கிளை போடலன்னு திட்டுவார். அது வேற, அது அவரோட உரிமை, நாங்கள் கொடுத்துருக்கோம் உரிமையை. ஆனால் உண்மையான ஒரு அன்பும் பாசமும் அதில் தான் வரும். அவர் ஒரு பொக்கையை கொடுக்கணும் பெரிய ஆள் இல்லை. ஆனால் அவர் ஒரு தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இப்படி தமிழகத்தில் எந்த மூலையிலையும் எந்த இடத்துலையும் கிடையாது. அதனால தான் இத்தனை மகளிர் அவருக்காக வந்திருக்கோம். அப்படின்னா தலைவரோட பாசம், அன்பு, நேசம். அவர் படத்தில் மட்டும்தான் நடித்தாரே தவிர உண்மையில் படத்தில் எப்படி இருக்குன்னு நினச்சாரோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டினார். அவர் வந்து ஒரு ஏழை தொண்டனுக்கு ஒரு இன்னும் அடிமட்டத்தில் தொண்டனுக்கு பிரச்சனை வந்து நிற்பார். அதே மாதிரி தான் எங்கள் அந்நியாரம் வந்து நிற்பாங்க. நிற்காம நம்பிக்கையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அதனால் எங்கள் தலைவர் மாதிரி எந்த இடத்துலையும் தமிழகத்தில் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் பார்க்க முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தில், அதுவும் குறிப்பாக அவர் இருக்கும்போது மாவட்ட செயலராக நான் இருந்தேன்னு நினைக்கும் போது மிக 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 புண்ணியமாக நினைக்கிறேன். கேப்டனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில நாட்கள் சொல்லிக் கொடுத்த எங்களுக்கே எப்படின்னா, இத்தனை வருஷமாக கேப்டன் 30 வருஷமாக அன்னிக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாருன்னா அது அன்னி தான் கேப்டன். கேப்டன் தான் அன்னி. ராமர் இல்லாமல் சீதை இல்லை, சீதை இல்லாமல் ராமர் இல்லை. அன்னி தான் கேப்டன். அடுத்த உருவமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். தலைவர் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னியோட அரசியல் வியூகங்கள் மிக அபாரமாக இருக்குது. அதனால தலைவர் ஒரு அடி பாய்ஞ்சாங்கன்னா அந்நியார் 16 அடி பாய்வாங்க. இந்த 2026 அந்நியாரை வச்சு தான், அந்நியார் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் அரசியல் வியூகமே இருக்கும். 1000 சூழ்ச்சிகள் நடக்கலாம். கேப்டனுக்கு 1000 சூழ்ச்சிகளை கொடுத்து கஷ்டப்படுத்துனாங்க. ஆனால் எந்த சூழ்ச்சிலையும் அந்நியார் வந்து வீழ மாட்டாங்க.